Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD சொல்லி நம்ம எல்லாத்தையும் என்ன செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி கோல்டு பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 1.2% 1.9% அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தோன்னா 1.39 ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ தான் ட்ரேட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கோல்டு ஃபஸ்ட்டு ஸ்விங்கை பார்க்கறதுல இன்றைக்கி மொத்தம் 2 ட்ரேடு கிடச்சிருது. ஃபஸ்ட்டு ட்ரேடு 2 ட்ரேடில் 3 ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஒரு 4 பாயிண்ட் எஸ்எல், அடுத்த ட்ரேடு பிரேக் ஈவன். ஸோ அடுத்த ட்ரேடு இப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்விங்கு பார்க்கலாம். ஸோ இது ஸ்விங்கு தான். தென் ஸ்கேல்பிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பிங்கில் நிறைய ட்ரேடு கிடச்சிச்சு. இது 2.5 எஸ்எல், அதுக்கப்புறம் இது 1.35 எஸ்எல், ஸோ இது 8.9 எஸ்எல். இது இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 2.5, இது ஒன்று தவிர இது வந்து பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. 4 பாயிண்ட் எஸ்எல்லில் இந்த ஒரு ட்ரேடு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து பிரேக் ஈவன் பாருங்கள், ஒரு சின்ன ட்ரெயிலிங் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் வந்து ட்ரெயிலிங் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஒரு 3.6 வந்து ஹிட் ஆகிடுச்சு. இந்த ட்ரேடு எஸ்எல், இந்த ட்ரேடு எஸ்எல், மீது எல்லாமே எஸ்எல். 4 பாயிண்ட்டில் அது நீ ஃபில் டிபி அடித்தது பார்த்தோம் அப்படின்னா 2.5ல் இது ஒரு ட்ரேடு மட்டும் தான் ஃபில் டிபி அடிச்சது. மீதி எல்லாமே 1 எஸ்எல், 0.8 அந்த மாதிரி தான் எஸ்எல் ஆகிட்டு இருந்தது ஓகேங்களா. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் ப்ராஃபிட் பார்த்தோம்னா உங்களுக்கு அரௌண்டு 3.3 வந்துச்சு ஓகேங்களா. ஸோ 0.0 அவுட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $3 கிடச்சிருக்கும். அதே ஸ்டெனல் அவுட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $330 கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் இன்றைக்கி ஸ்விங் அண்ட் ஸ்கல்பிங் இன் கேட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவு. ஸோ என்றைக்குமே மார்க்கெட் வந்து இதில் ப்ராப்பராக சரியாகலை. ஸோ ஃபுல்லாக மேனிபுலேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது பார்க்கலாம், அந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போயிடும். இப்போ USD JPY பொறுத்தளவு கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை, தென் இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங் கணக்கு பார்க்கலாம். தென் சில்வர் பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங் கணக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் USD கார்டும் அதே தான். அந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம ஸ்கேல்பிங்கானது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் யூரோயூஎஸ்டியும் பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம ஸ்கேல்பிங்கானதை கன்சிடர் பண்ணிக்கலாம். யூரோயூஎஸ்டியில் இதெல்லாம் மேஜர் லெவல் தான். பிரேக் பண்ணோடனே டக்கு டக்குன்னு கீழே வரும். BTC அந்த ரேஞ்சு தான். அந்த ஸ்விங் ஹை வச்சுருந்தோம், ஆக்சுவலாக அது வந்து கரெக்டாக பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அதே இந்த ஸ்விங்கில் வந்து வச்சுருந்தோம், அது இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ அதனால் கரெக்டாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயிலை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம ஸ்கேல்பிங்கானதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ எல்லாம் பார்த்ததெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி அது கால்ஸ் கிடையாது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்ட்டில் ஃபுல்லுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்ம நாளிலேருந்து டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா.